இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான வெரைட்டி மீல்ஸ் சாப்பிடலான்னு கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து மார்ஜின் கம்மியாக தான் வச்சு பெருசாக லாபம்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்த ரேட்டு லாபம் வராது. இருந்தாலும் அது நம்ம கொடுக்குறது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 5+ years. கம்மியான ப்ரைஸ்க்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வெரைட்டி மீல்ஸ் சாப்பிடலான்னு கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து வெரைட்டி மீல்ஸ் இருக்குது, மீல்ஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது. இது எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் இந்த கடைக்கு 3வது தடவை வரேங்க. நான் அவ்வளோ லாங்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். எப்போவுமே செம்ம க்ரௌடாக இருக்கிற இடம் இது. வந்தாங்கன்னா ஒரு 1.5 hours 2 hours எல்லாமே காலி ஆகிடுது. கடையோட பேர் RKNM ஃபுட்ஸு. இது வந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல எக்ஸாக்ட் லொகேஷன் FVL டாடா மோட்டார் சர்வீஸ் சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குடும்பமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைக்குது, மதியானம் லஞ்சும் கிடைக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக மில்லட்ஸ்லாம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ரோட் சைட் கடையில் வந்து மில்லட்ஸுன்றது நான் இங்கே தான் புதுசாக பார்க்குறேன். இதை தவிர மத்தியானம் லஞ்சு தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம். ஸோ லஞ்சை பற்றி பேசலாம். லஞ்சில் வந்து 7 வெரைட்டிஸில் வந்து வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சாப்பாடு மீல்ஸும் இருக்குது, பிரியாணியும் இருக்குது. மீல்ஸில் வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வெரைட்டி ரைஸ் எல்லாமே 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து பார்சலுக்கெல்லாம் தனியாக எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சேம் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. கடையோட ஓனரும் நம்ம கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள்கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். நானும் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்படியே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேரு கடை பேர் வந்து RKNM ஃபுட் சென்டர். ஓகே. எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 14 years-ஆக இங்கேருந்து பண்ணிட்டு இருக்கோம். இதே இடத்துல என்னெல்லாம் இருக்கும் உங்கள் ஷாப் வந்தா? நிறைய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்கும். கோதுமை, சம்பா கோதுமை, கம்பு சேமியா, ராகி சேமியா, அப்புறம் பூரி, பொங்கல், இட்லி அதெல்லாம் இருக்கும். எல்லாமே ப்ரைஸ்லாம் எவ்வளோ கொடுத்து? ப்ரைஸ் எல்லாம் வந்து மினிமம் ப்ரைஸ் தான் 40 rupees 35 rupees அப்படி தான் இருக்கும். ஓகே. பூரிலாம் வந்து 30 rupees தான் போடுறோம். இட்லிலாம் வந்து 10 rupees போடுவோம். தோசைலாம் 25 ரூபா, 25 rupees அது மாதிரி 25 ரூபான்னு போடுவோம். அதே மீல்ஸ் வந்து 60 rupees அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறோம். ஓகே. இப்போ வந்து வெஜ் சிக்கன் பிரியாணி 100 rupees தான் நாங்கள் கொடுக்குறோம். வெரைட்டி எல்லாமே 40 rupees தான். எல்லா வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு 7 வெரைட்டிஸ் இருக்கும். ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் நாங்கள். சரி. ஓகே. அதனால் 7-8 வெரைட்டிஸ் இருக்கும். எல்லாமே 40 rupees தான். மீல்ஸ் மட்டும்தான் 60 rupees. வெரைட்டி எல்லாமே 40 rupees தான் போடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டிஸ் மாறிட்டே இருக்கும். கேரட் சாதம், புளி சாதம், லெமன் சாதம். கம்பல்சரி இருக்கிறது வந்து தக்காளி சாதம், சாம்பார் சாதம் கம்பல்சரி இருக்கும். இதெல்லாம் எவ்ரிதிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லெமன் சாதம் இருக்கும், புளி சாதம், கீரை சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், பீட்ரூட்டு, கேரட்டு அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். எவ்ரிடே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அதேமாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து சட்னிலாம் ஒரு நாளைக்கு ஒரே சட்னி இருக்கும். கொள்ளு சட்னி, வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி போட்டுட்ருப்போம். அப்புறம் கார சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி துவையல் அது மாதிரி போடுவோம். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. நீங்க சிறுதானியம் நிறைய யூஸ் பண்ணி பண்றீங்க. மக்கள் கிட்ட எப்படி இருக்கு வரவே? ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. யாரும் எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்றாங்க. ட்ரை பண்றாங்க, மறுநாள் அதே அவங்க விரும்பி கேட்கறாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு பப்ளிக் கிட்ட. ஏன்னா அதனால தான் என்னால் இவ்வளோ காலமாக இதை பேலன்ஸ் பண்ண முடியுது. ஏன்னா கம்பு சேமியெல்லாம் நல்லா இருக்கு, டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே காமனாக சொல்லிட்டு இருக்கோம். உங்க பேர் ப்ரோ? என் பேர் வினோத். எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 5+ years. கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இல்லை, இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா இருக்கும். இல்லை, உங்களுக்கு சீப்பாகவும் கொடுத்துட்டு அவங்க வாழையிலையும் பரிமாறுறாங்க. நல்லா இருக்கும். அதான் நிறைய இப்போ கூட்டம் கம்மி. ஆக்சுவலி அங்கேருந்து ஃபஸ்ட்டு நல்ல கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆஃபர் ஒன்றுமே இருக்காது, எல்லாமே கிடையாது. எல்லாமே ஓகே. 1/2 hour 1 hour தான், அதுக்கு மேலே கடையே இருக்காது. இருக்காது. லேட்டாக வந்து ஒன்றுமே இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக என்ன சாப்பிடுவீங்க? சாம்பார் சாதம், புளி சாதம் நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்ககிட்ட எல்லாரும் விரும்பி கேட்குறது என்ன? நம்மகிட்ட வெஜ் பிரியாணி காமனாக நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். அதே எல்லா ஃபுட்டுமே கேட்பாங்க. இதுதான்றது எல்லா ஃபுட்டுமே வந்து லைக் பண்ணி கேட்பாங்க. ஏன்னா அதனால தான் நாங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதால அவங்களுக்கு பிடிச்சி எல்லாமே கேட்பாங்க. இன்னைக்கு கீரை சாதம்னா நாளைக்கு புதினா சாதம் இருக்கும், நாளைக்கு கொத்தமல்லி சாதம் இருக்கும். அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் இல்லை புளி சாதம் போட்டோம்னா நாளைக்கு லெமன் சாதம் இருக்கும். தக்காளி சாதம் காமனாக அது ஒரு கம்பல்சரி இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி பீட்ரூட் சாதம் ஒரு நாளைக்கு, கேரட் சாதம் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம்.
மாங்காய் சீசன் வந்து மாங்காய் சாதம் போடுவோம். ஓகே. அந்த மாதிரி சீசன் போட்டுவோம். டிஃப்ரெண்டாக போட்டுவோம். இப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே 40 rupees கொடுக்குறது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? நம்ம வந்து மார்ஜின் கம்மியாக தான் வச்சு பெருசாக லாபம்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த ரேட்டு லாபம் வராது. இருந்தாலும் அது நம்ம கொடுக்குறது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கணும். மற்றவங்களை சாப்பிட்டுட்டு எந்த பிரச்சனையும் அடுத்த 4 மணி நேரத்தில் அவங்க பசிக்கணும். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நான் கான்செப்டாக இருக்குது. எந்த ஃபுட்டுமே கொடுக்குறது திருப்தியாக சாப்பிடணும் இருக்கணும். அதே சமயம் அவங்களோட உடல் உபாதைகள் வந்துடக்கூடாது. அது ஒரு விஷயத்தில் நான் என்னையும் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. உங்கள் பேர்? பிரபாகரன். நீங்கள் எவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 6 months 7 months சாப்பிட்டுருக்கோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுங்க. மார்னிங்கே ஆஃப்டர்நூன் இது ரெண்டும் இங்கே தான் சாப்பிடுவோம். எப்பயுமே கம்மியான ப்ரைஸ்க்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாருமே இங்கே இருக்க ஆஃபீஸ் சுற்றியான சரௌண்டிங் எல்லாமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. இவங்களும் நல்ல சப்போர்ட்டிவாக எல்லாருக்கும் பொறுமையாக கூட்டம் இதெல்லாம் பார்க்காம கரெக்டாக எல்லாருக்குமே நல்லபடியாக செஞ்சு நல்லபடியாக வந்துட்டு. மார்னிங்கில் வந்து அவங்க நிறைய மில்லட்ஸ்லாம் தராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரு நாளும் ஒரு வெரைட்டி இருக்கும் இவங்ககிட்ட. டேஸ்ட் வைஸே இவங்ககிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரைஸ் வைஸும் இவங்ககிட்ட எல்லாமே ரீசனபிள் தான். குவாலிட்டியான ஃபுட்டு கம்மியான ரேட்டு. என் பேர் கொளஞ்சி அம்மாள்மா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் வீட்டில் தான் செய்கிறேன் எல்லாமே. நான் எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். வீட்டிலே தான் இருக்கேன். நான் 25 வருஷமாக வேலைக்கு எதுவும் போக தெரியாது. இது ஊரில் எங்கள் மாமியார் எங்கள் அம்மாலாம் ரொம்ப நிறைய செய்வாங்க. அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கருவாட்டு குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பெல்லாம் அவங்கள பார்த்து தான். அப்புறம் புளி சாதம் வந்து நம்ம புளி வாங்கி தான் ரெடி பண்ணுவோம். எந்த வைக்கிற பேஸ்ட்டு வந்து லெமன் பேஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது. டெய்லியும் வந்து இஞ்சி பூண்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிடுவோம். அதை அன்றைக்கே யூஸ் பண்ணிவிடுவோம். காலையில் வடை போட்டு பூரி போட்டு சிப்ஸு போட்டோடனே அந்த எண்ணெய் அப்போவே காலியாகிடும். அடுத்த நாள் எல்லாமே புதுசாக தான் வரும். எதுவுமே இருக்காது. இதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு என்ன தோணுதோ 4 பேருக்கு என்ன சமைக்கணும், 40 பேருக்கு என்ன சமைக்கணும், 400 பேருக்கு என்ன சமைக்கணுன்றது அந்த ஓரளவு எனக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் இத்தனை வருஷமாக ஆளே இல்லைன்னாலும் நானே ரெடி பண்ணுறது அளவுக்கு எனக்கு தெரியும். ஒரு பயத்திலே இருந்தேன். எல்லாத்தையும் வாங்கிட்டேன். என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், புளி சாதம், பிரிஞ்சி, கீரை சாதம், சாம்பார் சாதம். பிரிஞ்சிக்கு வந்து தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க, கத்திரிக்காய் வத்தல் கொடுத்துருக்காங்க. வடை வந்து 10 ரூபாவாம். எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா மீல்ஸும் இருக்குது. மீல்ஸ் வந்து பார்சல் மட்டும் கொடுத்துட்ருக்காங்க. வெரைட்டி மீல்ஸ் மட்டும் தான் சாப்பிட முடியும். உங்களுக்கு பார்சலுக்கும் இதுக்கும் வந்து சேம் ப்ரைஸ் தான். எதுவுமே தனியாக சார்ஜ் பண்ணல. 60 ரூபா கொடுக்குறாங்க. 60 ரூபாயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் எல்லாமே வந்துடும். இதை தவிர இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சிக்கன் பிரியாணி வேறு இருக்குது. சிக்கன் பிரியாணி 100 ரூபாவாம். சிக்கன் பிரியாணி வந்து குவான்டிட்டி வைஸ் நிறைய கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஆள் வந்து தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைன்றதுனால சாப்பிட மாட்டேன். அதான் ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. இது வந்து கீரை ரைஸா புதினா ரைஸான்னு தெரியல. அது வந்து நல்லா அரைச்சிருக்காங்க. கீரை வந்து தனியாக தெரியல. ஸ்பெஷல் ரைஸை நம்ம முதல்ல ட்ரை பண்ணுவோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது கீரை ரைஸ் தான். கீரை என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா வதக்கிட்டு குக் பண்ணிவிட்டு அதை போட்டு அரைச்சிருக்காங்க. புளி இதெல்லாம் போட்டு அந்த கடையல் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ் போட்டு கலரிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. இதில் வந்து பூண்டு, புளி இதெல்லாம் போட்டு கடைஞ்சிருக்காங்க. நிஜமாகவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. கீரை பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்டா பிடிக்கும். அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க டேஸ்ட் வைஸ். இந்த கடையோட ஸ்பெஷல் வந்து வெஜ் பிரியாணி தான். வெஜ் பிரியாணி வந்து எல்லாருமே சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெஜ் பிரியாணி நிறைய குவான்டிட்டி வேறு வச்சுருந்தாங்க. ஒரு டபரா எடுத்துகிட்டு வந்தாங்க. அது காலி ஆகிடுச்சு 1/2 அன் ஹவரில். இது செகண்டும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து இங்கே இது அதை பார்க்கும்போதே தெரியும். மற்றதெல்லாம் ஒரே ஒரு டபராவில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வெஜ் பிரியாணி மட்டும் 2 டபரா வச்சுருக்காங்க. எப்படி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணிவிட்டு இதை காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்டே வருது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா காரம் இதெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது ஃப்ளேவர் வைஸ். இது நிஜமாகவே எல்லாருக்கும் ஃபேவரெட். எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நல்லாயிருக்கு. நல்லா காரமாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு வெஜ் பிரியாணி. அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஓவர் மசாலாவும் இல்லை. ஒரு நார்மலாக இருக்குது. சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. புளி சாதமே நல்லாயிருக்கு.
மைல்டாக தான் இருக்குது. எதுவுமே ரொம்ப காரம் தூக்கலாக இல்லை. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து அவங்க சொல்லும் போது கடையிலலாம் நான் வாங்கி பண்ணல. நான் ஓன் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணுறேன். இந்த சக்தி மசாலா ஆச்சி இதெல்லாம் யூஸ் பண்ணல. இவங்க டேஸ்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃப்ளேவர் தனித்தனியாக தெரியுது. ஒரே மாதிரி இல்லாமல் ரைஸும் டேஸ்ட் வந்து யூனிக்காக தெரியுது. ஒன்றுத்துக்கும் ஒரு டேஸ்ட். அந்த புளி சாதம் அந்த தாளிப்பெல்லாம் போட்டு அவங்க அது எள்ளு இதெல்லாம் அரைச்சி போட்டிருக்காங்க. ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கு. எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. நான் வெரைட்டி ரைஸ் ட்ரை பண்ணேன். கேமராமேன் வந்து மீல்ஸ் ட்ரை பண்ணாங்க. நாங்கள் வந்து சிக்கன்லாம் ட்ரை பண்ணலங்க. நான்வெஜ் சாப்பிடல. ஆனால் வந்து எல்லாமே தரமாக இருந்தது. 40 ரூபாய்க்கு வந்து வயிறும் ஃபுல்லாச்சு, மனசும் ஃபுல்லாச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை அவங்க அஜினோமோட்டோ இந்த சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நல்லாவே இருக்குது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா ஒரு 40 ரூபாய்க்கு வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து பிரிஞ்சி கொடுக்குறாங்க. பிரிஞ்சியோட டேஸ்ட் வந்து தரமாக இருக்குது. காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க எதுலேயுமே குவாலிட்டி ஆகட்டும் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. இங்கே மீல்ஸில் என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், சிக்கன் குழம்பு, ரசம், மோர், இதில் சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நான் வரும்போது கத்திரிக்காய் கொடுக்குறாங்க. மற்ற நாளில் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா, டெய்லி ஒரே வெரைட்டி இல்லாமல் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வெரைட்டி ரைஸுமே மாற்றுவாங்களாம். இன்றைக்கி நான் வந்திருக்கும் போது ஸ்பெஷலாக கீரை சாதம் கொடுத்துருந்தாங்க. இதை தவிர வந்து புதினா சாதம், கேரட் சாதம், பீட்ரூட் சாதம் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். எப்போவுமே 7 வெரைட்டி ரைஸ் இருக்குமா. இவங்கக்கிட்ட வந்து எல்லாரும் பிடிச்சது வந்து வெஜிடபிள் பிரிஞ்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது. நான் மறுபடியும் சொல்கிறேன். நானே சொல்லி ரொம்ப சலிச்சு போயிட்டேங்க. நீங்களும் பார்க்கும்போது போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். யாருமே பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வரத்துக்காக 10:30, 11 வீட்லேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். 12 o'clockலாம். இந்த ஸ்பாட்டே நான் 3வது தடவை கேட்டு வரேங்க. 2 தடவை வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டேன். இது 3rd டைம். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது ஒன்று நீங்களே பார்த்து பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடியோவில் சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.